ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கடைக்கு வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடைக்கு வந்து போயிட்டு எல்லா ஜாமானும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மாசி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த பங்குனி சித்திரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்லிமலை ஜாமான் அந்த மாதிரி சரக்குகள் வந்துட்டு போட்டு விற்பனை பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து சேமிக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு தெய்வீக சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் வந்து கை நீட்டி வந்து வாங்கக்கூடாது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் வந்து வாங்கக்கூடாது. அது வந்து தப்பு. கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம், வாங்குறவங்களுக்கும் கஷ்டம். அது வந்து ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொன்னாங்க. சரி நம்மளும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம இந்த வேலையை நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். என்ன அப்படி என்ன பெரிய மலையா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு இந்த 2 வருஷமாக இது வந்து 2வது வருஷமாக இது வந்துட்டு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 3வது வருஷம் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. நானே வந்துட்டு எனக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு 1/2 கிலோவோ 1 கிலோவோ எந்த அளவுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து செலவு பண்ணுவோனோ அந்தளவுக்கு வந்து நான் வாங்கி வந்துட்டு பக்குவமாக வந்து வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்து புடச்சி அந்த மாதிரி வந்துட்டு பக்குவப்படுத்தி வந்து நானே வச்சுக்கிறேன். இதில் என்ன தெய்வீக சாஸ்திரம், என்ன கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம், வாங்குறவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரியவங்க வந்து சொன்னது தான். நீ என்ன கோமதி பண்ணுவ, சாமானெல்லாம் வந்து என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டு வருவேன். அவங்களும் வந்துட்டு நீ என்னத்தை போய் தனியாக வாங்கி 2 பேர்த்துக்கு என்ன பண்ண போகிற, பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட்ற போகுது, சின்ன பிள்ளைங்க 1 வாய் சாப்பிடுங்க இல்லை 2 வாய் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிட போகுது, பாலை குடிச்சிட்டு அதுக்கு பாட்டுக்கு பசி ஏற்றிட்டு போயிருங்க. நீங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு போய் தனியாக நீ ஜாமான் வாங்கி அரைச்சி நீ என்னத்தை பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரிக்கே வந்துட்டு அவங்களும் வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய பேச்சையும் வந்து என்னால் மீற முடியாது. நானும் வந்துட்டு ஆமாம் நம்ம போய் என்னத்தை தனியாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரிக்கே வந்துட்டு அவங்க சொல்கிறபடியே வந்து கேட்டு அங்கேருந்து அவங்க பொடி அரைச்சி வச்சுருந்தாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அங்கேருந்து தேவையானதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் மிளகாத்தூளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வரும்னு வைங்க. ஒரு டைம் போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வராது. 1 மாதம் இல்லை 2 மாதம் தான் வரும். அதுக்கு மேலெலாம் வராது. அப்புறம் நம்ம வந்து காசு கொடுத்து கடையில் தான் வந்து வாங்குற மாதிரிக்கு இருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு தவறு கோமதி. எதுவாக இருந்தாலும் வந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி நீ இப்படி வந்து வாங்கி பழகு. நாங்கள்லாம் இப்படி தான் வந்துட்டு வாங்கி பழகுவோம். நாங்கள் இப்படி தான் இந்நேரம் வரைக்கும். ஒரு சிலவங்க 80 வயசு 90 வயசு உள்ள பாட்டிங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான்லாம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் வந்து நான் ஜாமான் வாங்கி நான் வந்து புழங்கிட்டுருக்கேன். நான் அதாவது வந்துட்டு புழங்கிட்டுருக்கேன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய நாகரிக உலகத்தில் என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்படி அந்த பெரியவங்க வந்து அப்படி வந்து சொன்னாங்க. அதனால் இதுதான் வந்துட்டு உனக்கு நல்லது. ஜீரகம், சோம்பு, கடுகு, இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, கொத்தமல்லி இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். அதை வந்து நாளைக்கு தான் வந்துட்டு காய வச்சு எடுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்துட்டு பண்ண முடியாது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்துட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து பூராத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நல்ல வெயில் அடிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் போட்டது போக மீதி இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பக்கம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். நீ இந்த மாதிரி வாங்கி நீ வந்துட்டு செலவு பண்ணி பாரு, சமைச்சு பாரு. உனக்கு அப்போ அதில் வந்து எவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ நாளைக்கு நீ கொடுத்து வாங்கியே வந்து நீ எப்படி காலத்தை வந்து ஓட்ட முடியும். நாளைக்கு உன் பிள்ளைங்க பெருசாகுதுங்க, அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுகளுக்கு இந்த பழக்கம்தான் வரும். நம்மளுடைய அம்மா அப்பா வந்துட்டு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கும் அதே பழக்கம்தான் வரும். எதுவாக இருந்தாலும் நீ வந்துட்டு செஞ்சு பழகு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் இந்த ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்திங்கனாக்கா நானே வந்துட்டு வாங்கிக்கிறேன். வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் அது வந்து நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இல்லைன்னு சொல்லாமல் அப்பப்போ வந்து கடையில் போய் வந்துட்டு இந்த 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி வாங்குகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் வீட்டில் வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் உப்பு, புளி, மிளகாய் இது எல்லாமே இல்லைன்னு சொல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் 90 வருஷம் வாழ்கிறவங்க. அதனால பார்த்திங்களா புறா பாருங்கள், எத்தனை புறா உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வேலையை கெடுத்துட்டு வந்து நான் மேலே உட்காந்துட்ருக்கேன். எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்றதும் இல்லாமல் ஃபுல்லாக களைச்சி விட்டுட்டு போயிடும். அதை நான் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கணும். அத்தனை பிரச்சனைகள் இருக்குது.
ஜோடி ஜோடியாக ஜோடி புறா மாடப்புறா எல்லா புறாவும் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே சிண்டெக்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. எப்படா அந்த பக்கம் போவாங்க, நம்ம போய் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே வந்துட்டு காவலுக்கு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டப்பாவை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அள்ளி வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நத்தைக்கூடு இருக்கும். அதாவது இந்த சின்ன சின்ன நத்தாஞ்சுரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நத்தை ஓடு, அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. கல், மண், என்ன சொல்கிறது, ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே தரையில் போட்ட சாணி பத்து இது எல்லாமே கிடக்கும். நம்ம இதை என்ன பண்ணணும், புடச்சி ரொம்ப நிதானமாக பொறுமை, இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையாக உட்காந்து அது எல்லாத்தையும் கை பார்த்து நம்ம வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு தான் வருமா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. நான் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு 1 மாதம் 2 மாதம் போயிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்க செலவுகள் எல்லாம் மிச்சம் தானே. அப்போது இந்த பழைய செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தது எல்லாத்தையும் வந்து நான் பொறுக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாயை வந்து பார்த்திங்கனாக்கா மிளகா, மிளகா, மிளகு பொடி என்னென்னமோ சொல்லுவாங்க. சரி நான் எந்த பாஷையில் சொல்கிறேன்னு தெரியல. நான் வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் மிளகான்னு சொல்லுவோம். நான் அந்த பாஷையிலே வந்து சொல்கிறேன். இந்த மிளகா வந்து பார்த்திங்கனாக்கா நான் 1 கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 1 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த சட்னிக்கு, நம்ம காய் தாளிக்கிறதுக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா நிறைய அள்ளி வச்சுட்டு மீதியை வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டப்பாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதியாகவே இருக்கும். அப்போது நான் நினச்சி பார்த்தேன், அவங்க சொன்னபடி நம்ம வந்துட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து மீதி ஆகுது. நம்ம போயிட்டு ஐயோ தீர்ந்துருச்சு, இது தீர்ந்துரும், ஐயோ நம்ம போய் அடுத்து எங்கே போய் வாங்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னே சொல்லிகிட்டே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். இது எப்படா அரைக்கிறது, இது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்க, அது ஒரு பெரிய மலைப்பாவே எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு இதுவே இல்லை. என்ன சொல்கிறது, அதை பார்த்தா அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஷ்டமா, இதுக்கு போய் நம்ம அங்கே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு தான் வந்துட்டு எனக்கே வந்து தோணுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கு மேலேயாச்சும் நமக்கு நல்ல புத்தி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது உண்மைதாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அதே பழக்கம் வந்துட்டு வந்துடும். அவங்க சொன்னது வந்துட்டு கரெக்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில், பெரிய டப்பாவில் அள்ளுறது வந்து பார்த்திங்கனாக்கா அரைக்கிறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் குடியிருக்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க எல்லாமே வந்துட்டு இந்த பருப்பு ஐட்டங்கள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது என்ன உளுந்தம்பருப்பு, அத்தனையுமே எல்லா ஜாமானுமே, கொண்டக்கடலை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷ ஜாமானை வந்து வாங்கி காய வச்சு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது, வண்டு பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோவாக வந்து நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, உனக்கு அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சிலவங்க 4 மூட்டை, பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கவங்கலாம் 10 மூட்டை அரிசியெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிக்கு வந்து நீ வாங்கி கொஞ்சமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிப்பார், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கெடாது அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.